சந்தையிலங்க இந்த வீடு தோட்டத்தில் எடுக்கிறோம்னு சொல்லுங்க. சரிங்க. விற்பனைக்கு இனசாக்கருக்கு ஃப்ரீயா சேர்த்தி விடுவோமுங்க. சரிங்க. யாரடி பணமெல்லாம் வாங்க மாட்டோமுங்க. சரி சரிங்கண்ணா. இனசாக்கருக்கு எப்போ வேணாலும் நம்ம கிட்ட பூச்சிக்காலை கிடைக்கி. இது வந்து ரேஸுக்கு மோட்டலாம். சரிங்க. ஜல்லிக்கட்டுக்குமாக. ஓகேங்க. பூச்சிக்குமாகுங்க. ஓகே. நல்லா சேட்டையா இருக்கு பாருங்க. பாய்ச்சல். எப்படி இந்த அளவுக்கு தரமான மாடுகளை அவங்க உருவாக்கி தரமான மாடுகள் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு வாயில மட்டும் சொல்லிங்க, உண்மையிலுமே தரமான மாடுகளை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருப்பது ஜெய் ஃபார்ம்ஸ். ஆமாங்க, நம்ம இப்போ ஜெய் ஃபார்ம்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஜெய் ஃபார்ம்ஸில் என்னென்ன மாடுகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ காணொலி எடுக்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்ட்டி அப்படியே வர்றாங்க வாங்கிறதுக்கு. நம்ம வந்த நேரம் முன்னாடியே கட்டியிருந்தாங்க. நம்ம முதல்ல பார்த்த மாடும் இதுதான். ஜெய் ஃபார்ம்ஸில் மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் அவங்களே பயிரிட்டுறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சோளம் போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே சோளம். இப்போ நம்ம வந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதியம் மாடுகள் வாங்கறதுக்கு வந்திருக்காங்க. எங்கள் மாடுகள் மேய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு காணொலி காட்ட போகிறேங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சோளக்காடு. இங்கே வந்து தான் அதிக அளவில் மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள்லாம் இங்கே தயார் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபார்ம். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். இப்போ மாடு வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. இங்கே ஒரு காலை கட்டி இருக்காங்க. இங்கே ஒரு பார்ட்டி மாடு வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இதுதான் குரங்காடு. இந்த காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் நிறைய மாடுகள் கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது மயிலை ஒரு 3 மயிலை தெரியுது. ஒரு செவலை மயிலை 4 மயிலைங்க. செவலை 2 இருக்குது, காரி 2 இருக்குது, ஒரு கரம்பை ஒன்று இருக்குதுங்க காளை மாதிரி. 2 கரம்பை இருக்குது. கையில் ஒரு மயிலை மாடு ஒன்று பிடிச்சிருக்காரு. நல்ல பெருங்கூட்டு மாடுங்க. பல்லு பார்க்குறாங்க. ஒரு நல்ல பெரிய மயிலைங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மயிலை கட்டியிருக்காங்க. அது போக உள்ள காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் மேயுது. இத்தனை மாடு தான் அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு மாடு கண்ணுக்கு தட்டுப்படுது. அதனால் இத்தனை மாடு தான் இருக்குது அப்படின்னு இன்னும் தெரியல. பார்க்கலாம். அண்ணன் இப்போ பிஸியாக இருக்கிறதுனால நம்ம வீடியோ எடுக்க முடியல. எப்பேற்பட்ட மாடுகளை கொண்டு வந்தாலும் இங்கே வந்து நல்ல ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இட வசதியும் மாடு மேய்ச்சலுக்கு தேவையான அனைத்து தீவனங்களும் இங்கே கிடைக்குது. அப்படின்றனால ஈஸியாக மாடுகள் பழக ஆரம்பிச்சிடுதுங்க. இங்கே பாருங்க, குட்டி பைய பிடிக்கிறான். ஏன்னா நாட்டு மாடு அந்த அளவுக்கு பழக்கமான மாடு. பெரியவங்க யாரு சின்னவங்க யாருன்னு தெரியும். எப்படி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு காணொலி எடுத்து. குழந்தைகளோட இளவைக்கு எப்பவுமே மாடுகளானது கட்டுப்படுங்க. பெரியவங்க இழுத்தா கூட மாடு கொஞ்சம் முரண்டு பிடிக்கும். ஆனால் குட்டீஸ் இழுத்துதுன்னா மாடு குட்டீஸ் எங்கே இழுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போகிறக்க ஆரம்பிச்சிடும். அணையர் வேண்டியது அந்த மாடு அந்த
மாடுகள் மேய்ச்சலுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய இடம் இருக்கு அப்படின்ட்டு. பாத்தீங்களாங்கண்ணா என்ன பிடிச்சதுங்களா? இது ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கான நிலம் தான். அப்படியே முன்னாடி இங்க கட்டுத்தரைங்க. இது கட்டுத்தரை. இந்த கட்டுத்தரைக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃபார்ம் ஆனது இருக்கு. நல்லா இருக்குதுங்களா? இது நல்லா இருக்குது. நேரத்து மாதிரி போறது வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. என் பேர் ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைவேல். சரிங்கண்ணா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சித்தம்பலம். நம் செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் 39 44 74 968. நம்மளோட ஃபுல்லா வந்து காங்கை மாடு மட்டுங்க. கிடாரி கண்ணு, காலக்கண்ணு, கறவை மாடு எல்லாமே கிடைக்குமுங்க. இது நம்ம குரங்காடு. அது ஃபுல்லா பாருங்க மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கிறது. இது மாடுகள்லாம் வந்து இதெல்லாம் நம்ம மாடு. நம்ம குரங்காட்டுல இப்படி எல்லாம் இயற்கை கொள்ளு போட்டு இந்த மாதிரி எல்லாம் மேயிற விட்டுருவோங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணா நம்மகிட்ட எப்போ வேணாலும் காங்கை மாடு வந்து கான்டாக்ட் பண்ணலாங்க. பாருங்க இப்போ கூட மாடு பார்க்கறதுக்கு அவையெல்லாம் வந்திருக்கிறாங்க. தோட்டத்திலேயே வந்து எப்பவுமே மாடு இருந்துட்டே இருக்குங்க. 10-30 மாடு இருக்குங்க. எப்போ வியாபாரம் நடந்துட்டே இருக்குங்க. இப்போ மேய்ச்சலுக்கு தேவையான அனைத்து தானியங்களும் இங்கே நம்ம இங்கே எல்லாம் போட்டு ரெடி பண்ணிங்க. சோளத்தட்டு, சரிங்க, காட்டில் சோளம் போட்டுருவோங்க. கொள்ளு, குரங்காடு, மேயருக்கு எல்லாமே பாருங்க. கிடரி கண்ணு, காலக்கண்ணு, சரிங்க, இளஞ்சன மாடு, சரிங்க, எல்லாமே இருக்குன்னு வைங்கண்ணா. பூச்சிக்காலை நமக்கு அடுத்தாரி பார்த்தீங்கன்னால உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. ஆமாங்கண்ணா. இருங்க அது எல்லாமே இங்கே ஓட்டிட்டு வர சொல்லலாம். சரிங்கண்ணா. எல்லா தூரத்தில் இருக்கு. ஆமாம், எல்லா பக்கத்தில் கொண்டு வராங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. அந்த இடத்துல இப்போ 2 மயில மாடு, பெருங்கோட்டு மாடு வருதுங்க. இது 2 பாரு நல்ல டைப்பான மாடு. அது கிழக்கு அப்படி ஓட்டியா பிடிச்சிக்கலாம். நல்ல நல்ல பெருங்கூட்டு மாடுங்கண்ணா. அந்த 2 அதை ஓட்டிப்போம். இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு போடுங்க. ஒரு வாரம் ஆகுனது. இது நல்ல பெரு டைப் மாடு. ஓகே. அணைய வேண்டியது இல்லைங்கண்ணா. இதுவும் அணைய வேண்டியது இல்லை. இன்னொன்று வருது, அதுவும் பார்த்து ஓட்டி விடலாம். அது பாருங்க 2ஆம் நேத்து. அது வேளாமரத்தில் எடுத்து கண்ணு காலக்கண்ணோடு இருக்கு. காலக்கண்ணோடு இருக்குங்கண்ணா. கண்ணு போட்டு எத்தனை நாளுங்கண்ணா? அது கண்ணு போட்டு 1.5 மாசம் ஆச்சுங்க. சரிங்க. எப்பவுமே நம்ம தோட்டத்தில் இதே மாதிரி வியாபாரம் வந்து காங்கை மாடு மட்டும் சரிங்க நடந்தாரு. இது நல்ல பெருவிட்ட மாடு. இது நல்ல பெரு டைப்புங்க. அது பாருங்க செவலக்கண்ணு, கிடாரி கண்ணு பாங்க இப்படி இதில் செவலக்கண்ணு. இப்படி இயற்கையாகவே விட்டுருவங்க. எல்லாம் மேய இருக்கு. இது ஃபுல்லா அப்படி மேய்ஞ்சிட்டு வந்துருவோங்க. அப்புறம் எல்லாம் அந்த இலையில சோளத்துக்கு போட்டு வச்சுக்குவோம். சரிங்க. காங்கை மாடு மட்டும். மயில காலக்கண்ணு. மயில காலக்கண்ணுங்க. இது 1 வயசு ஆச்சுங்க. 1 வயசு ஆச்சு. ஆமாங்க. செவலைக்குங்கண்ணா? செவலைக்கும் ஒரு 10 மாசம் ஆச்சுங்க. கிடாரி கண்ணு. சரி. இது இப்போ கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இல்லையா? எல்லாமே கொடுக்குற மாதிரி. ஓகேங்க. இது மயிலக்கால என்ன ரேட்டுங்கண்ணா வரும்? இந்த மயிலக்கால வந்து 45 ரூபா சொல்லுது. 45 ரூபா சொல்லுதுங்க. அது செவலைங்கண்ணா? செவலக்கண்ணு என்ன? செவலக்கண்ணு 35,000 சொல்லுது. 35,000ங்க. வேற இந்த செவலக்கண்ணு 10 மாசம் ஒரு பயிராங்க. இது 35,000 சொல்லுதுங்க. 35,000ங்க. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. அது பாருங்க நல்ல பூச்சிக்கான காலக்கண் வருதுங்க. இது பூச்சிக்கான காலக்கண்ணுங்க. இப்ப கண்ணு மட்டும் நம்ம கிட்ட எத்தனை கண்ணுங்கண்ணா இருக்கும்? கண்ணு இருக்குண்ணா. இதுல 2, அதுல 2, 4, 5, 6 கண்ணுக்கு மேல. 6 கண்ணுக்கு மேல இருக்கு. 6 அங்க ஒரு கண்ணு 7 கண்ணு இருக்குங்க. ஓகேங்கண்ணா. மாட்டுல 6-7 மாடு இங்க இருக்கு. சென மாடெல்லாம். சரிங்க. இன்னும் அந்த காட்டுல ஒரு 2-3 மாடு மேய்ங்க. ஓகேங்கண்ணா. அப்ப நிறைய இடத்துல பிரிச்சு அங்கேயும் விட்டுருவோங்க. ஓகேங்கண்ணா.
அங்கங்க ஒரு காட்டுக்கு தகுந்த மாதிரி மாடு எந்தெந்த மாட்டுக்குமே அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. ஓகேங்க. நம்ம இந்த இடத்த தவிர இன்னும் 2 இடத்துல நம்ம மாடு இருக்குதுங்க. ஓகேங்கண்ணா. இந்த ஒரு இடங்க, கடுத்தாரையில் 1, சரிங்க, அந்த கடையில் 3, கிழக்கு 4 இடத்துல மாடு இருக்குங்க. ஓகேங்கண்ணா. பாருங்க, இது நல்ல பூச்சி கண்ணு. ஓகேங்க. நல்ல அழகான கண்ணுங்க. இந்த மயிலைங்க, மயில. அந்த மாடு நல்ல மயில மாடு, இல்லை சூப்பர் மாடு. ஓகேங்கண்ணா. அது காரி கண்ணுங்க. சரிங்கண்ணா. காரி கண்ணுக்கு எத்தனை மாசங்கண்ணா இருக்கும்? வா வா வா, ஒரு 7 மாசம் இருக்குங்க. 7 மாசம். 7 மாசம். காரி கண்ணு விலை என்னங்கண்ணா சொல்லுது? காரி கண்ணு 24 ரூபா சொல்லுது. 24ங்க. 4ங்க. அந்த மயிலைங்கண்ணா மாடுங்க? மயில மாடு அது 1 ரூபா சொல்லுதுங்க. 1 ரூபா சொல்லுது. 1 ரூபா சொல்லுது. அது ஈத்து எத்தனை நீத்துங்கண்ணா? ஈத்து 2 நீத்துங்க. 2 நீத்து மயில. அண்ணா கொஞ்சம் அந்த மயில மாடு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணது, அழகா பிடிக்கும் அது. மயில போகுது பாருங்க. ஆமாங்க. 1 லட்சம் ரூபா சொல்றாங்க. 2 நீத்து மாடு. தண்ணி குடிக்குது பாருங்க. 4 இடத்துல மாடுகளானது விட்டுருக்காங்க. பெரிய அளவிலான ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்லணும். பூச்சிக்கால காரி இருக்குதுங்க. காரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. காரி கண்ணு இருக்கு. ஆடாடா. ஓகே ஓகே. மயிலை பிடிச்சிட்டு மாடுகளுங்க. 2 நீத்து மாடுங்க. அது 1 லட்சம் ரூபாய்க்கு சொல்லக்கூடிய மாடுங்கண்ணா. சனை அவ்வளோனா பிடிக்காதுங்கண்ணா. அணைய வேண்டியது இல்லைங்கண்ணா. அணையாம பிடிச்சிக்கலாம். அதெல்லாம் பிடிச்சிக்கலாங்கண்ணா. பாருங்க, இது காலக்கண்ணு, பூச்சிக்கான கண்ணுங்கண்ணா. அது சரிங்கண்ணா. நல்ல திமிழ். நல்ல பெரிய திமிழ். இதாங்கண்ணா பாருங்க உங்க நோட்டத்துக்கு. ஏன்னா இந்த கண்ணு நல்லா நோட்டமா பாருமா. அவர் கோயிலுக்கு கூட கேட்கிறாரு. கோயிலுக்கு மாடு வாங்க வந்திருக்காங்க அந்த அண்ணா. முரடாகணுங்கிறார். நல்லா பிடிச்சி பாருங்க. பாரு, கோயிலுக்காக வந்து கண்ணை பார்க்க வந்திருக்கிறாருங்க. சரிங்கண்ணா. எப்படி பிடிச்சி பாருங்க வேலை. அதெல்லாம் ஏனுங்க, அப்படி இருந்தா கோயிலுக்கு சாமி கூடுறதுக்காகங்க. சரிங்க. பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாரு. முனிப்பா அவ்வளோதான். அந்த மாட்டையும் முடிச்சா அதை நின்று போதல், அதையும் முடிச்சா சென்னைங்கண்ணா. சென்னை இதே கிழக்குவானது நாமாவடி தலைவர். எல்லாமே தரமான மாடுங்க. இதில் எதுவுமே கழிக்க முடியாது அந்த அளவுக்கு எல்லா மாடுகளும். அந்த கண்ணு மாட்டையும் கொண்டா. இந்த இடத்துல மட்டுமே 1 2 3 4 5 அதை பெருங்கூட்டு இருக்க மாட்டேன். எல்லாமே பெருங்கூடுங்க. இங்கே நம்ம காணொலி எடுத்துகிட்டு இருந்த இந்த தருணத்தில் ஒரு நொடி கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் நம்ம மாடுகளை அப்படியே கேமராவை எடுக்காமல் காட்டிட்டு இருந்தோம். யாரோ 2 பேர் ரெகுலராக காரில் இந்த மாதிரி வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு சந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ரௌடு வருமோ அதே அளவுக்கான க்ரௌடு இங்கே வந்துட்டு இருக்குதுங்க. மாடுகள் இங்கே கொண்டு வந்து மெருகேற்றப்படுது. இதெல்லாம் நல்லா பழைய டைப் மாடுங்க. அதுங்கண்ணா. இது 2மே நல்லா பழைய டைப் மாடு. ஓகேங்கண்ணா. இது எப்படிங்கண்ணா ஈத்து? இதெல்லாம் 4 நீத்துங்க. 4 நீத்து. ஓகேங்கண்ணா. நல்ல தரமான மாடுங்க. ஓகேங்கண்ணா. இந்த மாடு என்ன விலைங்கண்ணா வருது? இந்த மாடு 1 ரூபா சொல்லுதுங்க. 1 ரூபா சொல்லுது. கண்ணு கடை இருக்குன்னு. ஓகேங்கண்ணா. கறவை எல்லாங்கண்ணா? கரை 3 லிட்டர் இருக்குங்க. 3 லிட்டர். ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இந்த பாலுங்கண்ணா? இந்த மாடு இந்த மயில 1.25 சொல்லுதுங்க. 1.25. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது கறவை எவ்வளோங்கண்ணா கொடுத்து? அது 3 லிட்டர் வருமுங்க. பல்லெல்லாம் நல்ல பெருவெட்டு மாடுங்க. ஆமாங்க. காங்கை மாட்டுல நல்ல பெருங்கூட்டு மாடு. பல்லு எல்லாம் சேர்ந்து பல்லு இப்பதான் சேருமானுங்கல்லாம். ஓகே. பல்லு சேர்ந்த மாடுகள் 3 லிட்டருக்கு மேலே கறவை திறன் கொண்ட இந்த மயிலை மாடுகள் இங்க இருக்குதுங்க. எல்லாமே பெருங்கூட்டு மாடுகள் தான். சந்தையிலங்க இது வீடு தோட்டத்தில் எடுக்கிறோம்னு சொல்லுங்க. ஏன்னா எதை பார்த்தீங்கன்னா சரிங்க. கிட்டத்தட்ட ஒரு சந்தை வந்து இவர் இங்க வச்சிருக்காரு. சந்தைகள்ல கூட இவ்வளவு மாடுகள் வருமா அப்படின்ற சரிங்க டவுட் தான். சரிங்கண்ணா, கூப்பிடுங்கண்ணா.
மாடு பிடிச்சதுங்களா? நான் வந்துட்டு சரிங்க பார்த்துட்டு போகிறாங்க. சரிங்க. இங்கே ஒன்று வந்துட்டு கிளம்புறாங்க பாருங்க. கூப்பிடுங்கண்ணா. சரிங்க பா. இவங்கெல்லாம் ரெகுலர் பார்ட்டிஸ், எப்போவுமே வந்துட்டு மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. இங்கே இந்த அளவுக்கு தீவனம் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கிறதுனால தான் மாடுகள் இந்த அளவுக்கு தரமான மாடுகளாக வளருதுங்க. இங்கே சுற்று வட்டார பகுதிகளில் பெரிய அளவில் தரமான மாடுகளாக வளர்த்தக்கூடிய ஒருத்தர் அப்படின்னா ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தைகளை நான் சொல்லலாம். எனக்கு கண்டுபிடிச்சதா மாடுகள் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா கேளுங்க தரமான மாடுகளாக வளர்ந்து நிற்கிது. நீங்கள் கண் கூட பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம சும்மா யாரோ வீடியோக்காக சொல்கிறோம் அப்படின்றது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிது அப்படின்ட்டு. இங்கே நம்மளுக்கு பின்னாடி அப்படியே சத்தமே இல்லாமல் ஜம்முன்னு வருதுங்க மாடு. ஏதோ கொஞ்சம் நொண்டி. இதில் எதுனா பிடிச்சது? ஏதோ அடி வெட்டுருச்சு போல. எதுனா ஆனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொண்டு வந்து தான் கொடுக்குறாங்க. அப்படியே எவ்வளோ கொடுத்துட்றது கிடையாது. மாடுகள் இங்கே இருக்கும்போது நல்ல தரமான மாடுகளாக செழிப்பாக வளர்ந்துருதுங்க. அதுக்கப்புறம் தான் அணைய வேண்டியது இல்லைங்கண்ணா. அந்த மாட்டுக்கு இன்னொரு அந்த ரெண்டு ஒன்றாவே இருந்த மாடுங்க. இது சென மாடு, இது வந்து காலக்கண்ணு போட்டிருக்குங்க. ரெண்டு சேர வளர்ந்த மாடுகளாமா. அங்க இருந்து அணைக்க வேண்டியது இல்லைங்க. பின்னாடி வந்ததுல அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாருங்க மாடுகளை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு தரமான மாடுகள் அப்படின்றது. இந்த மாடுகள் இரண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று நண்பர்கள் மாதிரி பழகிட்டு இருக்குதுங்க. இந்த மாடு அந்த மாடு நக்கிறது, அந்த மாடு இந்த மாடு நக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு மூமெண்ட்டை தான் நான் இங்கே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப க்ளோஸாக இருக்குது இந்த ரெண்டு மாடுகளும். இந்த ரெண்டு மாடுகளை கொஞ்சம் பிரித்து வாங்கிட்டு போகிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விடயம்தான். நிச்சயமாக இது கொஞ்சம் அழுகை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்க போகுதுங்க இந்த மாட்டை பிரித்து வாங்கிட்டு போகும்போது. இந்த இரண்டு காரிக்கன்றுகள்ங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மாதங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அழகிய காரிக்கன்றுகள். இந்த கன்றுகள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே தாராளமாக வரலாங்க. அது போக பார்த்திங்கன்னா சென மாடு, கண்ணு மாடு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. செவலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 செவலை இருக்குது. அது போக 2 காளை, 1 வருடத்துக்கு மேலே ஆன 2 காளைகள் இருக்குது. இதான் இங்கே ஒரு செவலை நிற்கிது, அது போக அங்கே ஒரு செவலை நிற்கிதுங்க. இப்போ 3 மாடு அவர் அந்த அண்ணா பிடிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் இப்படியே வந்து மேயருக்கு விட்டுருவோம், கவத்து மேலே போட்டேங்க. சரிங்க. இதெல்லாம் நல்லா குணமான மாடுங்க. காங்கை மாடு உதக்கி இடிக்குங்குவாங்க, எங்கே உதக்கி இடிக்குங்க. போ போ போ. அவ்வளோதான், அப்படியே மேட்சலுக்கு போயிருங்கல்ல. அவ்வளோதாங்க. இப்படி கைத்தை மேலே போட்டு உள்ளே தட்டி விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு போய் அதோட மேவை எடுத்துக்கிட்டு திரும்ப வந்து நிழலில் படுத்துரும், அல்லது இங்கே வந்து 2 மாடுகள் அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டு நின்றுக்குங்க. ஒரு பழக்க வழக்கத்துக்கு ரொம்ப ஏற்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே அமைச்சு கொடுக்கறதுனால எல்லா மாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பழக்கத்துக்கு வந்துடுது. நம்ம ஜெய் ஃபார்ம்ஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஒரு செவலை மாடுங்க. செவலை மாடு எப்படிங்கண்ணா? செவலை மாடு இன்னைக்கு தான் கண்ணு போட்டிருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. 2ஆம் நேற்று கண்ணு காலக்கண் போட்டிருக்குதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இது கூட வந்து 75,000 ரூபா விலை சொன்னாங்க. 75,000 ரூபா. ஆமாங்க. 2.5 லிட்டர் பால் கறக்கு. ஓகேங்க. கறவைக்கு காலையெல்லாம் அணைக்க வேண்டியது அப்படியே கறந்துக்கலாங்க. ஓகே. 2.5 கறக்குங்க. சரிங்கண்ணா. நல்ல கறவை மாடு, நல்ல இதுங்க. ஓகேங்கண்ணா. நல்லா கைப்பழக்க பொம்பளை விலை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறந்துக்கலாங்கண்ணா. செவலை மாடுங்க. இன்னைக்கு தான் நம்ம வந்த நேரம் கண்ணு போட்டுருந்துச்சு. 75,000 ரூபா சொல்லக்கூடிய இந்த மாடு வேணுன்றவங்க கான்டாக்ட் நம்பர் மேலேயே கொடுக்குற, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 6 பல்லுங்கண்ணா? 6 பல்லுங்கண்ணா. சரிங்க. பூச்சி காளை 6 பல்லு காளைங்க. ஓகே. 6 பல்லுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது விற்பனைக்காங்கண்ணா எப்படிங்கண்ணா? விற்பனைக்கு தானுங்கண்ணா. சரிங்க. விற்பனைக்கு இனசாக்கருக்கு ஃப்ரீயாக சேர்த்து விடுவோங்க. சரிங்க. யாரடி பணமெல்லாம் வாங்க மாட்டோமுங்க. சரிங்கண்ணா. இனசாக்கருக்கு எப்போ வேணாலும் நம்ம கிட்ட பூச்சி காலை கிடைக்கி. ஓகேங்கண்ணா. கொண்டு போய் கூட ஆட்டோலையும் சேர்த்து விட்டுறாங்க. சரிங்க. இந்த காலம் வந்து விற்பனைக்கு சரிங்க 1,60,000 ரூபா சொல்றேங்க. 1,60,000. பிரீடா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றக்கா நீங்க ஃப்ரீயா பண்ணி? ஆமா, எல்லாமே ஃப்ரீயா பண்றேங்க. ஓகேங்க. பிரீடு வந்து இது அருமையான பிரீடு. நல்ல மூஞ்சி, கட்ட மூஞ்சி, சிறுகாது,
திமிழ் சூப்பர் திமிழ் 6 பல்லுங்க. 6 பல்லு காளை. 6 பல் காளைங்க. சரிங்க. இது வந்து ரேஸுக்கு மோட்டலாம், சரிங்க. ஜல்லிக்கட்டுக்குமாக, ஓகேங்க. பூச்சிக்குமாகுங்க. ஓகேங்க. நல்லா சேட்டையா இருக்கு பாருங்க பாய்ச்சல். அதை அப்படியே போட்டோ எடு. பாருங்க நல்லா சேட்டையான காளைங்க. பா பா இது நல்ல சேட்டையான காளைங்கண்ணா. சரிங்கண்ணா. ரேஸுக்குமாக, பூச்சி காளைக்குமாக ஓகேங்க. தரமான காங்கைங்கன்னு காலக்கண்ணு. இது விலை என்னங்கண்ணா சொல்லுது? இது ஒரு விலை வந்து 90,000 ரூபா சொல்றேங்க. 90,000. ஆமா. ஓகேங்க. இது காரணம் என்ன, அந்த சூட்டிப்பா அந்த இதுக்காக. சரி சரி சரிங்க. பா எப்படி வருதுன்னு பாருங்க. இந்த மாதிரி தரமான சரி காங்கை மாடு மட்டும் நம்ம எப்ப வேணாலும் கிடைக்குமுங்க. ஓகே. காலக்கண்ணு, கிடாரிக்கண்ணு, ஓகேங்கண்ணா. கறவை மாடு, இந்த மாதிரி பார்ட்டி வந்து எங்கிட்ட வந்து நேர்லயே இங்கேயே பார்த்து வாங்குவாங்க. சரிங்க. அது வெளியூர் எங்க வேணாலும் வந்து மாடு வேணும் டோர் டெலிவரி கொடுக்கலாம். சரிங்கண்ணா. தரமான காங்கை வேணும்னா எனக்கு எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்கண்ணா. அப்படியே அடுத்த மாடுகளை எல்லாம் பார்த்துடலாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரி. இது இனச்சேர்க்கைக்கு இலவசம் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் மறுமுறை நான் ஒரு பதிவு போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காணொலிங்க. காலையை நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். காங்கேயம் காளைகளுக்கு உண்டான ஒரு இது அப்படின்னா அது சீற்றம் தான். அதோட சீற்றத்தை தாங்க முடியாமல் கயிறு அந்துரும் அப்படின்றதுக்காக தான் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய காளைகளாக இருந்தாலும் சரி, சிறிய காளைகளாக இருந்தாலும் சரி 2 கயிறுகள் போட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நம்மளை பயமுறுத்துறதுக்காக மட்டுமே அது சீரும், நம்மளை கண்டு பயப்படாது. ஆனால் நல்ல ஒரு பழக்கமான ஒரு மாடுங்க, பழக்கமான ஒரு காளை. நம்ம பழகிறத பொறுத்து மாடுகள் நம்மகிட்ட நடந்துக்கும். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு காளை, சூப்பரான காளை. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதொரு தரமான மாடுகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு போகலாங்க. நம்ம பக்குவத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கைப்பக்குவம் இங்கே நிறையவே யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த குரங்காட்டுக்குள்ளே மேய்ச்சலுக்கான எல்லா தாவரங்களும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அங்கே மேய்ஞ்சிக்கும். அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மழைக்காலங்களில் மீதம் இருக்கக்கூடிய காடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோளம் போட்டுருவாங்க. சோளங்களை எடுத்து சேமித்து வச்சு அது மழை இல்லாத காலங்களில் அல்லது குரங்காடுகளில் தீவனங்கள் இல்லாத காலத்தில் உபயோகிச்சுக்குவாங்க. இது சோளக்காடு சுற்றிலும் போட்டிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சோளம் தான். மாடுகள் என்றைக்குமே தீவனங்கள் இல்லாமல் இருக்காதுங்க. எப்படி இந்த அளவுக்கு தரமான மாடுகளை அவங்க உருவாக்கி தரமான மாடுகள் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு வாயில் மட்டும் சொல்லிங்க, உண்மையிலுமே தரமான மாடுகளை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் பெரும்பாலும் இங்கே ஃபார்மில் வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் மிகவும் சூப்பரான தரமான மாடுகளை பார்த்து வாங்கலாங்க. பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சோளம் போட்டிருக்காங்க. இந்த சோளத்தட்டுகளை எடுத்து தீவனங்கள் இல்லாத காலத்தில் மாடுகளுக்கான தீவனங்களை ரெடி பண்ணி மாடுகளை என்றைக்குமே இழைக்காமல் ஒரு தரமான மாடுகளாக மாற்றி அதைத்தான் வந்து ஜெய் ஃபார்ம்ஸில் இருந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபார்முக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக நல்ல மாடுகளை செலக்ட் பண்ணி வாங்கக்கூடிய அளவில் இங்கே மாடுகள் இருக்குதுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா வெறும் கையோடு போகணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே தரமான மாடுகளை வளர்த்தி வச்சுருக்காங்க. நீங்கள் தரமான மாடுகள் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜெய் ஃபார்ம்ஸை விசிட் பண்ணலாம். பணம் முன்ன பின்ன ஆனாலும் எனக்கு தரமான மாடுகள் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜெய் ஃபார்ம்ஸ்க்கு வாங்க. நீங்கள் தரமான மாடுகளை கண்டிப்பாக வாங்கிட்டு போகலாங்க. அந்தளவுக்கு நல்ல நாட்டு மாடுகள் மட்டும் இங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பல வருடங்களாக இவங்க நாட்டு மாடுகள் விற்பனையில் முதலிடம் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கான நல்ல ஒரு மாடுகள் இவர்கிட்ட கிடச்சிட்டு இருக்குதுங்க. தீவனங்கள் இங்கே சேமித்து வச்சுருக்காங்க.
நாட்டு சோளத்தட்டு இதெல்லாம். ஓகேங்க. வைக்கோலுமே இருக்குது. அது ஓகே. மாடுகளுக்கு தீவனம் வேளா வேலைக்கு சரியா போயிட்டு இருக்குதுங்க. மாடு கறந்து காட்டுறாங்க. கண்ணு சாப்பிட்டு நல்லா சொரக்கு நல்லா வந்துருக்குங்க. கண்ணை தள்ளி விடு, கண்ணு இங்கே தள்ளி விடு, விட்டு கண்ணை அப்படியே கணக்கு தள்ளி விட சொன்ன நீ கண்ணு சொரப்பம் தான் நல்லா இருக்கு. என்னங்கண்ணா 2 கையிலையும் பீச்சிடணுங்கண்ணா. அது புது மாடு, நான் ஒரே கையில் கலந்துக்கணும் சௌரியம். அடிக்கிறதுங்களா எடுத்து நல்ல ஒன்று இருக்கு. வீடியோ வேணும் நல்லா. போகமில்லைங்கண்ணா. மாட்டு பிடிச்சே போயிடலாம். கறவையெல்லாம் வரும். மாடு வளர்ப்பு அப்படின்னா இப்படித்தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜெய் ஃபார்ம்ஸ் ஆனது இருந்ததுங்க. நமக்கு நம்ம முறையாக இந்த மாதிரியான ஒரு காணொளி எடுத்துகிட்ருக்கோம். ஃபார்ம் விசிட்டிங் சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல போயிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு குரங்காட்டுக்குள்ளே மாடுகளை மேய்க்க விட்டு மாடுகள் சுதந்திரமாக கட்டாமல் திரிஞ்சு ஆடி பாடி மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. மாடுகள் கைப்பழக்கத்துக்கு ரொம்ப இயல்பாகவே இருக்குது. இந்த மாதிரி சுதந்திரமாக திரியறதுனால என்னமோ நாட்டு மாடுகள் ரொம்ப அந்யோன்யமாக இருக்குது. நம்மக்கிட்ட மாடுகளை பிடிக்கும் விதத்தில் தாங்க பிடிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மாடுகளுமே இருந்ததுங்க. தரமான நாட்டு மாடுகள் அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லுவார். அந்த தரமான அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக வர்த்தான ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் மிகவும் தரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இங்கே இருக்குதுங்க. இந்த மாடுகள் இந்த அளவுக்கு ரொம்ப சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுற்றி திரியறதுனால தான் இந்த மாடுகள் இந்த அளவுக்கு தரமான மாடுகளாக வளர்ந்து நிற்குதுங்க.